ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிள்ளி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பை ஊற வச்சுட்டு 1 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு கொஞ்சம் புளி கரைசலும் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு. போட்டு ஒரு 4-5 விசில் வச்சுட்டு திறந்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிடுங்க. அப்புறம் தாளித்து ஊற்றினோன்னா சாம்பார் ரெடி. அதுக்கு நீங்கள் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 12 கிள்ளி போட்டுக்கிடுங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே நல்லா வதக்கி கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு நம்ம வச்சுருக்க சாம்பாரில் போட்டுக்கிட்டு அதை லைட்டாக கொதிக்க வைங்க. 1 நிமிஷம் கொதிக்க வைங்க. அப்புறம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவினோன்னா சூப்பரான கிள்ளி சாம்பார் ரெடி. இது உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சு